வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான தமிழ் மாத பலனாக ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. தனுசு ராசினாவே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் தன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனம் கொண்ட ஒரு நண்பர்கள்னே சொல்ல தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களை. இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலையை பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா ருண ரோகஸ்தானத்திலிருந்து உங்களை ஆட்சி செய்கிறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் 6இல் சஞ்சரிக்கும் போது திடீர்னு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அந்த நல்ல மாற்றங்களும் சுப விரயங்களாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வருமானம் நல்லா இருக்கும், ஈக்குவலாக சுப விரயங்களும் இருக்கும். சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பழைய பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் பழைய பிரச்சனை தலை தூக்கி உங்களை டென்ஷன் பண்ணலாம். இதனால் என்ன ஆகுங்க, மனக்குழப்பம் அதிகமாகும். இருந்தாலுமே தைரியம் தன்னம்பிக்கையோட மூல நட்சத்திர நண்பர்கள் தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வாழ்த்துக்கள்ங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கூடிய சூரிய பகவான் அவர் அவருடைய இடத்துலேருந்து பார்க்குறாரு. இந்த பகை கிரகனுடைய பார்வை அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. யாருக்கு அப்படின்னா அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சோதனைன்னே சொல்லலாம். அதில் எந்த நேரத்தில் என்ன ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. ரொம்பவும் உஷாராக இருக்கணுங்க. வீண் பழி வரும், வம்பு வழக்கு வீடு தேடி வரலாம். நீங்கள் கம்முனே போனாலும் வம்பு சண்டைக்கு இழுப்பாங்க, தேவையில்லாத இந்த பேச்சுவார்த்தை வர்றது இதெல்லாமே இருக்குது. குடும்பத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்கள்ட்ட எல்லாமே பகை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இருக்குங்க. பாகப்பிரிவினைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி ஒரு நல்ல முயற்சியே இல்லாமல் போகலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எல்லாமே சரியாகக்கூடியது. இன்ன வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலுமே இது சரியாகக்கூடியதான். ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் மனசுட்றாதீங்க, கரெக்டாக கவனமாக இருங்க. இந்த ஒவ்வாய்மைன்னு சொல்லக்கூடிய ஏதாவது இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாமல் போகிறது இதெல்லாமே வரும். கண்டிப்பாக அலைச்சலை குறைச்சிக்குங்க. வேலை அதிகமாக இருந்தாலுமே அலைச்சலை குறைச்சிட்டு நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா மூல நட்சத்திர நண்பர்கள் உடல் நலத்தை சீராக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே, சூரியனுக்குரிய ஒரு வழிபாடு காலையில் எழுந்திரிச்சதுமே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் தினசரி வேலைகளை ஆரம்பிக்கிறது, இதையெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகுங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போகக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே போய் நீச்சம் பெறுறாரு. ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகைன்னு சொல்லலாம். ஸோ நீச்சம் பெறுறதுங்கிறது ஒரு வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வேலையில் திடீர் மாற்றம் கிடைக்கும். மாற்றம்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலைக்கு மாறுறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, நீங்கள் கடனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் லோனுக்காக அந்த லோன் கிடைக்கிறது, வீடு வாகனம் வாங்குறதுக்காக நீங்கள் கடன் கேட்டிருந்தாலுமே கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கும்போது கிடைக்குங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த வேலைக்கு ஒரு அற்புதமான வேலை கை கூடக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பழைய நகைகளை கொடுத்துட்டு புது நகை வாங்குறது, இதில் எல்லாமே ஆர்வம் அதிகமாகும். எப்போவோ நீங்கள் வாங்கி போட்ட நிலம் வீடு இல்லை நகை இப்போல்லாம் ஒரு நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக ஒரு பெரிய ஆதாயத்தை பார்க்கக்கூடிய மாதமாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு பலனை இருக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் போகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இவர் என்னென்னா சப்தமஸ்தானத்திற்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு யோகமான நேரம்னு சொல்லலாம். படித்து முடிச்சுட்டு கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய மூல நட்சத்திர சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு அற்புதமான பலன்னே சொல்லலாம். இந்த 5, 12 இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றதுங்கிறது. ஸோ அவ்வளோ பெரிய யோகம் இது. முயற்சி கைகூடும். எந்த முயற்சி நீங்கள் எடுத்தீங்கனாலும் கைகூடும். தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இத்தனை நாள் இழந்ததை பெறுவதற்காக இந்த ஆவணி மாதத்தை ஒரு மைல்கல்லாக அடித்தளமாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் சரி இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் சிறப்பாக முடித்து அதன் மூலமாக பெரிய வெகுமதிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதம் ஆன்மீகம் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா, ஜப்பானில் காப்பி நியூயார்க்கில் டிஃபன்னு சொல்லிட்டு. அது எனக்கு சரியாக தெரியல அந்த பாட்டு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் காலையில் ஒரு ஊரில் டீ சாப்பிட்டு
டிஃபன் ஒரு ஊரில் சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சு ஒரு ஊரில் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே ஊராக அப்படியே பறக்கிற அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்க போகிறீங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறீங்க, அவ்வளவு வருமானத்தை குவிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக இந்த மாதிரி பயங்கரமாக பிஸியாக பறக்கக்கூடிய காலமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களோட ஒரு நட்பு, அந்த நட்பின் மூலமாக இத்தனை நாள் நீங்கள் இழந்த அத்தனையுமே நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான ஒரு ரூட் அதன் மூலமாக கிரியேட் ஆகினால் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நட்பு நல்ல நட்பாக இருக்குது. அதனால் அந்த நட்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல பாதையை செலக்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. இழந்த செல்வங்கள் பொருள் அத்தனையுமே பெறறதுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. அது இந்த 10 நாள் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யுங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்க, என்னடா மறுபடியும் இந்த ஆவணி மாதம் இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே சூப்பராக இருக்க போகுது. தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களே, அவசியம் இதை உபயோகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே சிம்ம ராசிக்கு புதன் பகவான் வராருங்க. உங்கள் ராசிக்கு 7, 10 இந்த 2 இடத்துக்கு அதிபதியாக புதன் இருக்கிறாரு. அவர் வந்து பாக்கியஸ்தானத்திற்கு வரபோது 9க்கு அதிபதி சூரிய பகவானோடு இணையிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான யோகம் இந்த நேரத்தில் ஆக்டிவேட் ஆகுங்க. அதனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அப்பப்பா அந்த அளவுக்கு புகழ் கூடுங்க. அவ்வளவு மரியாதை சமுதாயத்தில் அற்புதமாக இருக்க போகுதுங்க. இதில் என்ன புதுசாக பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு. சமுதாயத்தில் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து புது பொறுப்புகள் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய பொற்காலமும் உங்களுக்காக காத்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ பெரிய நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள், எதிர்கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கை அடைஞ்சு இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய பதில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் எல்லார் முன்னாடியும் சமுதாயத்தில் நானும் ஒரு ஆளாக வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிவிட்டு அனைவருக்கு முன்னாடியும் பெரிய அளவில் மரியாதையோடு வாழுங்க. இந்த மாதம் உங்களுடைய பெற்றோர் வழியில் ஆதரவு நிறைய இருக்குது. இந்த 15ஆம் தேதிக்கு மேலே இந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் புதுசாக உங்கள் பூர்வீக சொத்து வந்து சுமூகமும் உங்கள் கைக்கு வர்றது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான திட்டங்கள் போடுறதுன்னு படிப்படியாக முன்னேறுங்க. இந்த தமிழ் படங்கள் எல்லாம் ஒரு பாட்டில் வந்து அப்படியே முன்னேற்றம் அடைகிற மாதிரி படிப்படியாக காரியங்கள் நிறைவேறும்போது உங்களுக்கே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு வாசல் தேடி வரன் வரக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கும். ஒரு சரியான ஜாதகத்தை உங்களுக்கு பொருத்தமான வரனை செலக்ட் பண்ணி வாழ்க்கையில் சூப்பராக வந்து சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்களும் சரி, பொது வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களும் சரி, மக்களினுடைய செல்வாக்குங்கிறது சூப்பராக இருக்கும். எல்லாரும் உங்களை ஆதரிப்பாங்க. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்து அதை விரிவு செய்கிறதுக்கு, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தொழில் மாதிரியே வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய பிளானிங் வச்சுருப்பீங்க, ABCன்னு சூப்பராக நிறையா பிளான் வச்சுருப்பீங்க. மூல நட்சத்திரம்னாவே சொல்லவே தேவையில்லை, பிளானுக்கு பேர் போனவங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைமாக அந்த டைம் இருக்கும். அதற்கான நிதி மட்டும் ஒரு 80% 70% கையில் இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஓனர்ஸு, மேனேஜர்ஸு, சக பணியாளர்கள் இது மாதிரி ஆதரவு சூப்பராக இருக்கும். அதுவே ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும். இத்தனை நாள் இருந்த மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல திருப்தியாக இருக்குங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான நேரம்னு சொல்லலாம். நிறைய அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, நல்ல நல்ல ரோல் கிடைக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய அப்பா அம்மானுடைய ஆதரவோட ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள ஒரு நல்ல படிப்பு, வேலை இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு செட் ஆகுங்க. அதே மாதிரி மூல நட்சத்திர பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். உங்கள் கணவர் வெளிநாடு போயிட்டாரு அல்லது வெளியூரில் இருக்கிறாரு, இல்லை அவருக்கு இந்த மாதம் கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இந்த மாதத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போட்டு தைரியமாக இறங்கி குடும்பத்தை ஒரு சுமை தாங்கி மாதிரி நீங்கள் தாங்கி சிறப்பாக நீங்கள் கொண்டு போவீங்க. அதற்கான நிதி வசதி, பொருளாதாரம், தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் ஒரு அபரிமிதமாக நீங்கள் பெறத்தை உங்களாலே உணர முடியும். ஒரு சூப்பர் லேடி மாதிரி இந்த மாதத்தில் இருக்க போகிறீங்க. அப்படியே சுற்றி சுற்றி பம்பரமாக வேலை செஞ்சு குடும்பத்தை கட்டி காக்க போகிறீங்க அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனை நாளாக வராத பணம், பழைய பாக்கிகள், கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே சரியாகுங்க. பழைய பாக்கி வசூலாகிறது, அதே போல் கடையில் விற்காத சரக்குகள் விற்கிறது, வராத ஆர்டர்கள் வர்றது, பழைய வாடிக்கையாளர்கள் வரலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருந்திருப்பீங்க, அந்த வாடிக்கையாளர் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பலனை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஆவணி மாதத்தை எதிர்கொள்ளுங்கள், பெரிய வெற்றி அடைங்க.
நீங்கள் இழந்த அத்தனையுமே பெற்று மிகுந்த சந்தோஷத்தோட குடும்பம் குழந்தைகளோட சூப்பராக மகிழ்ச்சியோடு இருங்க. நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஆவணி மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு தவறாமல் பண்ணிட்டு வாங்க. அந்த குரு பகவான் வழிபாடு அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாக செலக்ட் பண்ணி வழிபாடு செய்யுங்க. குரு பகவான் வழிபாடு செய்யும்போது மொத்தமாக நவகிரகத்தையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாட்களில், பிறந்தநாள் வரக்கூடிய நாட்களில், சுப நாட்களில் ஆதரவற்றோருக்கு நீங்கள் உணவு தானம், உடை தானம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை சூப்பராக பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் சூப்பராக நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்த வெற்றி அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை, கை கட்டும் தூரத்தில் ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாய்ப்பையுமே உங்களுக்கான வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு ₹1 கிடைக்குதுன்னா கூட அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ₹1 கிடைக்கக்கூடிய அந்த ஆஃபருங்கிறது ₹1,00,00,000 கண்டிப்பாக மாறும். ஸோ நம்பிக்கையோடு இனி வரும் காலங்களை நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது ஆவணி மாதத்திற்கான தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான். இதில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆதரவுக்காக உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.